பேங்க்ல இருக்கிற 1000 ரூபாய்க்கு சீரியல் நம்பர் கிடையாது. உங்களுக்கு 3 ஃபேக்டரும் போதும். ஒன்று, கருப்பு பணமே கிட்டத்தட்ட இருக்காது. அது எப்படி நம்ம நண்பர்களே, நான் எந்த நாடாக கூட இருக்கட்டும், ஒரு ஈல்ஸ் கிட்டத்தட்ட எனிமி அப்படிங்கிறது 3 ஃபேக்டர் அந்த நாடு நாசமாகிறதுக்கு. நான் முதலே சொல்லியிருந்தேன், ரீல்ஸில் சொல்லியிருந்தேன். கள்ளப்பணம், அதாவது கள்ள நோட்டு, கருப்பு பணம், 3வது கரப்ஷன். இது 3 இருந்ததுன்னா அந்த நாடு காலி. ஜாஸ்தியாக இல்லைன்னா அட்லீஸ்ட் வளர முடியாது, இப்படியே இருக்கும், அவ்வளோதான். இந்த 3ஐயும் ஒழிக்கிறதுக்கு ஒரு தாரக மந்திரம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன சார் அது தாரக மந்திரம்? கடுமையான சட்டமா, இல்லை எப்படி அதை ஒழிக்க முடியும், இது 3ஐயும் எப்படி ஒழிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அதை நான் இப்போ சொல்றேன். எதன் மூலமாக அதை ஒழிக்க முடியும்? 100% முடியாது, கஷ்டம். முடியலாம், பட் டவுட்ஃபுல். அட்லீஸ்ட் 75 to 90% முடியும். எதனால் அப்படின்னா, மத்திய அரசும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் இது ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாங்க. நிறைய அதை பத்தி டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அது என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அதுதான் டிஜிட்டல் ருபி. கன்ஃபியூஷனா இருக்குல்ல? எப்படி டிஜிட்டல் ருபி இதெல்லாம் ஒழிக்கும் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ருபி என்ன அப்படின்னு தெரியும். நான் சில பேர்கிட்ட கேட்டேன், என்ன சார் டிஜிட்டல் ருபி என்னன்னா? சார் அது ஆன்லைன் பேமெண்ட் சார், ஒரு இடத்துல பணமாக இருக்கணும். நானும் நிறைய ஆர்டிகல் படித்தேன், கன்ஃபியூஷன் தான் வந்தது. அப்பயே நான் டிசைட் பண்ணேன், இந்த டிஜிட்டல் ருப்பின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சு ஒரு வீடியோ ஒன்று போடுவோம், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி நான் அதை ஃபுல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நான் இப்ப இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்றேன். எப்படி டிஜிட்டல் ருப்பி இந்த 3 விஷயத்தை ஒழிக்கும், நாட்டை முன்னேற்றம் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ரொம்ப சிம்பிளா, இப்போ டிஜிட்டல் ருப்பினா என்ன அப்படிங்கிற முதல்ல புரியணும் இல்லையா? உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுங்க. எங்கிட்ட பாக்கெட்ல இல்லை, இப்போ உங்க பாக்கெட்ல பணத்தை எடுங்க. ஒரு 500 ரூபா இல்லை 100 ரூபாய் ஏதாவது ஒன்று எடுக்கும். அதை எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதோட சீரியல் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 ஏதோ ஒன்று இருக்கும். ஆல்பபெட்டோட ஆல்பா நியூமரிக் இருக்கும். சரி, ரைட்டா? இன்னொரு 10 ரூபா நோட் எடுங்க, அதுலயும் இருக்கும். 100 ரூபா நோட் எடுங்க, அதுலயும் இருக்கும். 20 ரூபா நோட் அதுலயும் இருக்கும். இல்லாத காயின்ஸ்ல மட்டும்தான் இல்ல, ரூபா நோட்ல எல்லாத்துலயுமே இருக்கும். கரெக்டா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், தெரியாத ஒண்ணு கிடையாது. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் டெஃபரெண்டா வச்சிருக்கீங்க, நேரம் அங்க போங்க. பேங்க் அக்கௌண்ட் போயிட்டு பேங்க்ல போயிட்டு என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளவு சத்து 1000 ரூபா இருக்குது, அந்த 1000 ரூபா நோட் இருக்குல்ல, உங்க கிட்ட ஒரு 1000 ரூபா இருப்பீங்களா, 2 500 ரூபா நோட்டு, அந்த 500 ரூபா நோட்டை பாருங்க, 2 3 சீரியல் இருக்கு, அப்படியே உள்ள வைங்க. அங்க போய் 1000 ரூபா என்னோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த 1000 ரூபாயோட 2 500 ரூபா நோட்டு தான், அந்த சீரியல் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா உங்களை ஒரு மாதிரி பார்ப்பான். ஐயா எங்கேயும் வந்திருக்க நீ, பேங்க்ல 1000 ரூபாய் இருக்கு, சீரியல் நம்பர் கேட்கற, நான் கிண்டலா அப்படின்னு கேட்பான். உண்மைதான், இந்த பேங்க்ல இருக்கிற 1000 ரூபாய்க்கு சீரியல் நம்பர் கிடையாது. அது வெறும்னே 1000 ரூபான்னு காமிக்கும். அதாவது நம்ம அக்கௌண்ட்ல 1000 ரூபா இருக்கு, அதை நீங்க எப்போ வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்ல பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணா பண்ணிக்கலாம். ஆனால் சீரியல் நம்பர் கிடையாது. அப்படியே யோசிச்சு பாருங்க மாறி, இந்த 1000 ரூபாய்க்கு உங்க பாக்கெட்ல 1000 ரூபாய்க்கு 2 500 ரூபா நோட்டுக்கு சீரியல் நம்பர் இருக்கிற மாதிரி உங்க அக்கௌண்ட்லயே 2 500 ரூபா நோட்டு இருந்து அதுக்கு சீரியல் நம்பர் இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் டிஜிட்டல் ருப்பி. இப்போ அந்த 1000 ரூபான்றது 2 500 ரூபா நோட்டா இருக்கலாம், இல்ல 10 100 ரூபா நோட்டா இருக்கலாம், இல்ல 5 200 ரூபா நோட்டா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு டினாமினேஷன் இருக்கும், அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அப்போ நீங்க எனக்கு இப்ப பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, ஜிபேல போய் 100 ரூபா 100 ரூபா இங்க வருதா, வெறும் துண்டா 100 ரூபான்னு வருதுன்னா ஒரு என்னன்னு ஒருத்தர் நாளைக்கு இந்த டிஜிட்டல் ருப்பி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண கஷ்டமான ஒரு விஷயம். அது இம்ப்ளிமெண்ட் பண்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்ததுன்னா நீங்க
திவாகர் எனக்கு 200 ரூபாய் இல்ல 100 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் அனுப்புறீங்களா, இல்ல உங்க நண்பர்களுக்கு அனுப்புறீங்கன்னா அதில் இருந்து ஒரு சீரியல் நோட்டோட போய் அவருக்கு போய் சரி. இப்போ எனக்கு நீங்க வந்து ஒரு 500 ரூபாய் கொடுக்குறீங்க, கேஷா கொடுக்குறீங்களா, அந்த சீரியல் நம்பரோட என்கிட்ட வருதா இல்லையா? அதே மாதிரி ஆன்லைன்லயும் சீரியல் நம்பர் ஒருத்தர் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போகும். இதுதான் டிஜிட்டல் ருப்பி. அப்படி நடந்ததுன்னா அப்ப உங்களோட கேள்வி வரும், சரி இருக்கட்டும், அதனால வந்து கள்ள நோட்டு ரைட், ஏன்னா இது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னு டிஜிட்டல் ருப்பி. ரூபா நோட்டே கிடையாது, எல்லாமே டிஜிட்டலா தான் இருக்கும், ரூபா நோட்டே கிடையாது. அப்ப கள்ள நோட்டுன்ற அந்த பிரச்சனையே கிடையாது இல்லையா? சரி, அடுத்தது என்னது? கருப்பு பணம். கருப்பு பணமும் கிடையாது. ஏன்னா கருப்பு பணம் வரதே கேஷ்னால தானே சார், கேஷே கிடையாது. அப்ப எப்படி கருப்பு பணம் வரும்? எல்லாமே டிஜிட்டல் ருப்பி தான். இங்கிருந்து நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் டிஜிட்டலா தான் இருப்போம், அங்கேயும் இன்னொருத்தர் வரணும் டிஜிட்டலா. இப்ப எல்லாமே டிஜிட்டலா இருக்கும் போது கருப்பு பணம் எப்படி வரும்? டிஜிட்டலா இருக்கும்போது ரெக்கார்ட் ஆகுது. உங்ககிட்ட வந்துட்டு இன்னைக்கு 1 லட்ச ரூபா வச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு வந்து அடுத்த நாள் வந்து உங்களுக்கு 90 லட்சம் ரூபாய் இல்ல 1 லட்ச ரூபாய் நான் வந்து டிஜிட்டலா நான் உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னா, நாளைக்கு இன்கம் டேக்ஸ்ல இருந்தோ இல்ல பிரச்சனை வந்ததுன்னா இப்ப உங்க அக்கௌண்ட்ல எக்ஸ்ட்ரா 1 லட்சம் வந்து எங்கேருந்து பணம் அப்படின்னு கேட்க முடியும். இப்ப நான் வந்து உங்க வீட்டுல வந்து பணமா கொண்டு வந்து கொடுத்தா யாருக்குமே தெரியாது, இன்கம் டேக்ஸ் கோயில் யாருக்குமே தெரியாம அதை மூடி மறைக்க முடியும். நிறைய பேர் கேஷ் கொடுத்தா பிளாக் மணி வச்சிருக்காங்க, தப்பிக்கிறாங்க. ஆனா டிஜிட்டல் ருப்பி வந்துருச்சுன்னா எந்தெந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் தெளிவா தெரியும், மாட்டிப்பீங்க. அதனால கரப்ஷன் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா. மூணாவது கரப்ஷன். இந்த மாதிரி அன்அக்கௌண்டடா எதுவுமே இல்லாததுனால, எல்லாமே பக்காவா அக்கௌண்ட் ஆகுறதுனால கருப்பு பணமே கிட்டத்தட்ட இருக்காது. அது எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இப்ப நடக்கிற நடைமுறை தானே, 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி சார், 50 லட்ச ரூபா இது சார் கைட்லைன் வேல்யூ வச்சு 50 லட்சம் கேஷா கொடுங்க. சரி ரைட், ஓகே, நாங்க 50 லட்ச ரூபாய்க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க. இப்படிதான் நடக்குது, அது நடக்கக்கூடாது, பட் இப்படிதான் நடக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். மிச்சம் 50 லட்சம் எனக்கு கேஷா கொடுங்க. 50 லட்சம் கேஷா கொடுத்தா யாருக்குமே எதுவுமே தெரியாது, அப்படியே அமுங்கி போயிடும். அது அவர் 50 லட்சம் வாங்கணும், கேஷ் வாங்கணும், அப்படி பஸ் செலவு பண்றாரு. இப்போ கேஷே இல்லைன்னா இவர் எப்படி கருப்பு பணம் கொடுப்பாரு? அப்ப அந்த 1 கோடி ரூபாய் ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணி தானே, நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறேன்னா நீங்க எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து தானே ஆகணும். எல்லாமே டிஜிட்டலா இருந்தா என்கிட்ட வரும்போது அந்த பணத்தை நான் வந்து அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டியே ஆகணும். சோ கருப்பு பணம் கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்டு விடும். 3 ஃபேக்டரும் போதும். 1 கள்ள நோட்டு, 2வது கருப்பு பணம், 3வது கரப்ஷன். கரப்ஷன் வந்து இவங்க வேற ஏதாவது வழியில ஏதாவது கரப்ஷன் வரவழைக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் 90% கம்மியாகும். இந்த 3 விஷயம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா நிறைய பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது வந்து இப்போ எல்லாமே டிஜிட்டலா இருந்தா, இப்போ போன் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரண பிச்சைக்காரங்களா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனாலதான் வந்துட்டு இன்னும் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி ஆயிருச்சுன்னா உலகமே வியந்து பார்க்க, மூக்கில் விரல் வைக்கும். எப்படி இந்தியா என்ற நாட்டில் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு சூப்பரா வந்துட்டு நடத்திட்டு போயிட்டு இருக்காங்களே. இந்தியாவில் எங்க வந்தாலும் அது பெரிய விஷயம்தான். வருமா? பிளான்ல இருக்கு, அது எப்ப வரும் என்ன ஆகும் தெரியாது. வந்தால் இந்த நாட்டுக்கு நல்லது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த டிஜிட்டல் ருப்பில நிறைய மக்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும், இல்ல சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கொஸ்டின் நீங்க ரைஸ் பண்ணுங்க, டவுட் எல்லாம் நான் வந்து கிளியர் பண்றேன். ஓகேங்களா? ஆனால் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், நாளை டிஜிட்டல் ருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்ததுனால் உங்கள் வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் அது மிகப்பெரிய நல்லதை வரவழைக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.